அனைவருக்கும் வணக்கம். முதலாண்டு மாணவிகளுக்கான பொதுத்தமிழ் காணொளி வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். பாடக்குறியீட்டு எண் 23 TL1C1. இன்று உங்களிடையே வருகை தந்திருப்பது முனைவர் சூரா பூங்கொடி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, பாத்திமா கல்லூரி, மதுரை. இன்று நாம் வகுப்பில் புது கவிதையை அறிமுகப்படுத்த இருக்கிறேன். கவிஞர் தாமரை எழுதிய ஒரு கதமும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் என்ற கவிதையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். முதலில் கவிஞர் தாமரையை பற்றி சில வரிகள். இவர் தமிழ் பெண் கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், எழுத்தாளர், ஊடகவியலாளர். இவர் கோயமுத்தூரில் பிறந்துள்ளார். இவர் ஒரு இயந்திர பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் கூட தமிழ் மீது ஏற்பட்ட பற்றால் நிறைய கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். சிறுகதை தொகுப்புகளையும் எழுதியிருக்கிறார். 1975 ஆண்டு நவம்பர் 10 பிறந்திருக்கிறார். சந்திரக்கற்கள், என் நாட்குறிப்பின் நடுவிலிருந்து சில பக்கங்கள் என்ற சிறுகதை தொகுப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, சிற்பி விருது, இன்னும் பல விருதுகளையும் அவர் வாங்கியிருக்கிறார். ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் என்ற கவிதை தொகுப்பை அவர் எழுதியிருக்கிறார். இன்று நாம் நம்மளுடைய வகுப்பில் பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் என்ற கவிதையை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அதற்கு முன்பு அந்த கவிதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு விடுதி மாணவி அம்மா அப்பா கொண்டு வந்து விடுதியில விட்டுட்டு போயிட்டாங்க. புது சூழல், புது மாணவர்கள், ஒரு புது வகையான வகுப்பு, இதையெல்லாம் தாண்டி அம்மா அப்பாவை பிரிஞ்சுட்டு வந்துட்டோமே. ஏன்னா இவ்வளவு நாள் அம்மா அப்பா கூட இருந்தாச்சு. பெற்றோரை பிரிந்து வந்த அந்த சின்ன பொண்ணோட மனதில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கம், ஒரு தாயோடையும் தகப்பனோடையும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமானது, அந்த பந்தமானது திடீரென்று அருந்த தவிப்பில் அவள் மனது போடுகின்ற அந்த ஏக்கங்கள், அவ மனசுல இருக்கக்கூடிய அத்தனை ஆதங்கங்கள், இது எல்லாமே தன்னுடைய கவிதையில கவிஞர் தாமரை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு விடுதின்னு சொல்றப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய தனிமை, இது எல்லாமே அவளை பாதிக்குது. அந்த கவிதையில மிகவும் அழகாக அவர் சொல்லிக்கிட்டு போவார். அந்த விடுதி மாணவியோட மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்களையும் ஆசைகளையும் எல்லாத்தையுமே அவள் தன்னுடைய கடிதம் மூலமாக அவள் பெற்றோருக்கு தெரிவிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், கோபங்கள் எல்லாமே வெளிப்படுது. அதைத்தான் அவர் தன்னுடைய கவிதைகள்ல பதிகிறார். ஆனா திடீர்னு அந்த மாணவி அந்த விடுதியில இருக்கக்கூடிய சூழலை மறந்து தன்னுடைய தோழியா ஒருத்தி வர்றா. அந்த தோழியா வர்றவ சொல்லக்கூடிய சில கதைகளை, அவளுடைய கடந்த காலத்தை அவ சொல்றா. அது சொல்லும் போது இவ என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விடுதியில இருக்கிறோம், அம்மா அப்பாவை பிரிஞ்சுட்டு வந்து இருக்கிறோம். ஆனா இந்த பிள்ளை எவ்வளவோ மைல் தூரத்துல இருந்து அம்மா அப்பாவை பிரிஞ்சுட்டு மட்டும் வரல, அம்மா அப்பாவை இழந்துட்டுலாம் வந்திருக்கிறா, சுற்றத்தாரை இழந்துட்டு வந்திருக்கிறா. சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்களை இழந்துட்டு வந்திருக்கிறா. அவ வாயிலிருந்து ஒவ்வொன்றாக ஒரு இயந்திர கதியில இருக்கக்கூடிய அவளுடைய முகத்திலிருந்து, அவளுடைய வாயிலிருந்தும் வரக்கூடிய அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை அவ கேட்டதுமே அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுது. என்ன மாற்றம் அப்படின்னா, நம்ம தான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கவேன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இதற்கு மேல பயங்கரமான சூழ்நிலையில இருந்து ஒரு பிள்ளை வந்திருக்கிறதை பார்த்து விட்டு, நம்மளுடைய கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாதுன்னு அவ தன்னுடைய அந்த மன மாற்றம் இருக்கு இல்லையா, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த மன மாற்றம் இருக்கு இல்லையா, அதை மிகவும் அழகாக ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் என்ற கவிதை மூலமாக கவிஞர் தாமரை அவர்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அந்த கவிதையை முதல்ல நான் படிக்கிறேன். கசப்பாக இருந்தது அம்மா அப்பாவையும் ஆற்றோர கிராமத்தையும் 100 மைல் தூரத்தில் விட்டு வந்து அப்படி என்ன படிப்பு? விடுதி சென்ம விரோதியாயிற்று. காற்றடித்து என் பிறந்த மண்ணை அள்ளிவந்து போட்டதால் ஜன்னல் மட்டும் சிநேகிதியாயிற்று. வாரம் 2 முறை நானும் 3 முறை பெற்றோரும் வந்து போனோம். ஆனாலும் இது என்ன படிப்பு, இது என்ன வாழ்க்கை? குறைந்தது 100 முறை என் கடிதம் சுமந்து போனது. கண்ணீரையும் கடந்த காலத்தையும் வந்து அழைத்து போங்களையும். திடீரென்று எனக்குள் ஒரு கதவு அரைந்து திறந்தது. என் அரைக்கதவு திறந்தது போலவே. அரை தோழியாய் வந்தவள் என்னை விட சின்னவள். அகதிகள் ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்திருக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு அறியாம். இறுக்கி மூடிய உதட்டுக்குள்ளிருந்து கள்ளிப்பால் போல் சொட்டிய கதைகள். என் நேற்றைய கடிதம் கண்டு அம்மா வியந்திருக்க வேண்டும். அம்மா மிக நலம், அடிக்கடி வர வேண்டாம். அழுவதை நான் நிறுத்திவிட்டேன். அடுத்த முறை அங்கே வரும்போது ஒரு சிநேகிதியை அழைத்து வருவேன். முடிந்தால் அவளையும் மகளே என்று விழி என்று இந்த கவிதை முடிகிறது. அந்த கவிதையில் இருக்கக்கூடிய சில விடுதி மாணவர்களுடைய ஏக்கங்களை நாம் பார்க்க நேரலாம். அம்மா அப்பாவோட ரொம்ப நாள் இருந்துட்டு வந்தாச்சு, ரொம்ப நாள் இருந்தாச்சு. திடீரென்று ஒரு மேல் படிப்பிற்காக ஒரு அம்மா அப்பாவை பிரிந்துட்டு ஒரு ஊருக்கு ஒரு விடுதியில போய் தங்கி இருக்கும் பொழுது அவ தன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் நினைச்சு பாக்குறா. நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அம்மா அப்பாவுடைய அந்த அரவணைப்பு, அவங்களோட இருக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி, அவங்க நினைச்சதை செஞ்சு கொடுப்பாங்க, நினைக்கும் போது வெளியில போகலாம், அம்மா அப்பாவுடைய அந்த அரவணைப்புல நாம படுத்து தூங்கலாம், இப்படியெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு நினைக்கும் இல்லையா? அதைத்தான் அந்த கவிதையில அழகா வெளிப்படுத்துறார் கவிஞர் தாமரை. கசப்பா இருக்குது அவளுக்கு. இது என்ன படிப்பு, இது என்ன வாழ்க்கை? அம்மா அப்பாவையும் அந்த ஆறு குளம் இதெல்லாம் விட்டுட்டு வந்து, இந்த கிராமத்தை, அழகான கிராமத்தை விட்டுட்டு வந்து, இது என்ன படிப்பு, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவ ஏங்குறா, அழறா. இந்த விடுதி அவளுக்கு வந்து பெரிய விரோதி மாதிரி இருக்குது. என் ஜென்ம விரோதியே இந்த விடுதி தான் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அந்த ஜன்னலை மட்டும் சிநேகிதமா பாக்குறா. ஏன்னா அந்த காற்று அடித்து வந்து அவளுடைய அந்த பிறந்த மண்ணை வந்துட்டு அள்ளி வந்து போடுதான். அப்படியே காற்று மூலமா அந்த மண் வந்து இவளுடைய அந்த விடுதி அறைக்குள்ள வருதான். அதனால அந்த ஜன்னல் மட்டும் எனக்கு சிநேகிதி அப்படின்னு அவ சொல்றா. வாரத்துல 7 நாள், அந்த 7 நாள்ல அந்த விடுமுறை நாட்கள்ல பெற்றோர் வந்து போறாங்க. இவளும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போறா. வாரத்துல 5 நாட்களும் அம்மா அப்பா வந்து போறாங்க, 2 நாட்கள் இவன் போறா. ஆனாலும் அம்மா அப்பா போய் பார்த்துட்டு திருப்பி இங்கே விடுதிக்கு தானே வரணும், அவங்கள்ட்டே நிரந்தரமா இருக்க முடியாது இல்லையா? அதனால இது என்ன படிப்பு, இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு, இது போக வாரத்துல நம்ம 2 நாள் போனாலும் கூட, அவங்க முகத்தை பார்த்தாலும் கூட, ஒவ்வொரு நாளும் எழுதுற லெட்டர், கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கிறா. என்னுடைய அந்த கண்ணீர், அந்த அவ சொல்றா, என்னுடைய கண்ணீரையும் இந்த கடந்த காலத்தையும் வந்து அழைத்து போங்களையும் அந்த கடிதம் சுமந்துகிட்டே போகுது. எப்படியாவது என்னை வந்து கூட்டிட்டு போயிருங்கப்பா, இங்க எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா நிறைய விடுதி மாணவிகள்லாம் இருப்பீங்க இல்லையா? உங்களுடைய அந்த ஆதங்கத்தை தான் இந்த கவிதையில எழுதியிருக்கிறாங்க கவிஞர் தாமரை. ஏன்னா அந்த ஒரு விடுதி மாணவிக்கு தான் தெரியும் விடுதியில இருக்கக்கூடிய அந்த சூழல் எவ்வளவு ஒரு துயரகரமான சூழல் அப்படின்ட்டு. அந்த விடுதியில இருக்கக்கூடிய மாணவிகள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துயரத்தையும், ஆனாலுமே முதல் முறையாக அந்த விடுதியில இருக்கிறப்போ ஒவ்வொரு மாணவிக்கும் ஏற்படக்கூடிய சூழல் தான் அது. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாது. சில பேர் ரொம்ப ஆர்வமா விடுதிக்கு வருவாங்க, வந்த பின்னாடிதான் தெரியும் ஐயோ நாம தனிமையா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சில மாணவிகள் வந்து ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய கூட தோழிகள்லாம் நிறைய சேர்ந்தோடனே அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கமேன்ற அந்த ஏக்கமே அவங்களுக்கு இருக்காது. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த விடுதியில இருக்கக்கூடிய அந்த நிலைமைய நொந்துக்கிறா, ரொம்ப வருத்தப்படுறான். இது என்ன வாழ்க்கை,
எனக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க, இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கா வீட்டுல. இப்ப திடீர்னு ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த சூழல்ல வரும்பொழுது அவளுக்கு அந்த கட்டுப்பாடுகளும் பிடிக்கல, அந்த விடுதியும் பிடிக்கல. மொத்தமா சொல்ல போனா படிக்கவே பிடிக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு மனமாற்றம் அவளுக்கு வருது. என்ன மனமாற்றம் பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு அரை தோழியா ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளை யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கு. அங்க தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த போர் மூலமாக நிறைய பிரச்சனைகளை, நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு வந்திருக்கா. அவ வரும் பொழுதே அவளுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த வெறுமை இவளை ரொம்பவே பாதிக்குது. ஒரு ஒரு அறையில இருக்கிறோம். அந்த பிளேட்டை கேட்போம் இல்லையா, என்னப்பா ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல அவ பேசவே இல்லை. திடீர்னு அவ பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே கள்ளிப்பால் போல ஒவ்வொரு கதையும் சொல்லிக்கிட்டே போறா. அங்க எப்படியெல்லாம் சண்டை நடந்துச்சு, சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடுவுல நடந்த சண்டையில எத்தனை பேர் உறவுகளை இழந்தாங்க, எத்தனை பேர் அம்மா அப்பாவை இழந்தாங்க, எத்தனை பேர் தன்னுடைய குழந்தைகளை இழந்தாங்க, எத்தனை பேர் தன்னுடைய உறவுகளை இழந்தாங்க, எத்தனை பேர் பிறந்த மண்ணை இழந்தாங்க. பிறந்த மண்ணை இழந்துட்டு நான் அகதியா இங்க வந்திருக்கிறேன், நானு எனக்கு யாருமே கிடையாது, இந்த விடுதி தான் இப்போது இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையா அவ சொல்ல 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 இவளுக்குள்ள பயங்கர அதிர்ச்சி, நல்ல மனமாற்றம் வருது. ஐயோ நாம நாம தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்திருக்கமேன்ற வருத்தத்திலையும் ஏக்கத்திலையும் இருக்கோன்னு பார்த்தா இந்த பிள்ளை யாருமே இல்லாம வந்திருக்குது. அப்ப இவளை காட்டில நம்ம நிலைமை எவ்வளவோ தேவலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறான். அந்த கடிதத்துல, அம்மா மிக நலம், அடிக்கடி வர வேண்டாம், அழுவதை நான் நிறுத்திவிட்டேன், அடுத்த முறை அங்கே வரும்போது ஒரு சிநேகிதியை அழைத்து வருவேன், முடிந்தால் அவளையும் மகளே என்று வெளி அப்படின்னு எழுதுறது மூலமா அவளுடைய பிரச்சனைக்கு முன்னாடி தன்னுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே இல்லைங்கிறத உணர்ந்துக்கிறான். இதுதான் வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவோ தேவலையே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அதனால இனிமே நம்ம அழுகக்கூடாது, இவளை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போகணும், இவளுக்கு யாருமே இல்லை நீ நினைக்காத, எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, உன்னை நான் அங்க கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வாக்குறுதி கொடுக்குறான். எப்படியாவது இந்த துயர சூழல இருந்து அவளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அவளுடைய சூழலே அவளுக்கு மறந்து போயிருது. இத மிகவும் அழகாக தன்னுடைய பிரச்சனைகளே நம்மளுக்கு ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முன்னாடி அடுத்தவங்க பிரச்சனை அதுக்கு மேல பெருசா இருக்கும் பொழுது தன்னுடைய பிரச்சனை ரொம்ப சின்னதாயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த கவிஞர் தாமரை அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்கல்ல. விடுதி மாணவிகளே, இது உங்களுக்கான கவிதை தான். எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிப்பீங்கல்ல, இனிமே நிறைய மாணவிகள் இது மாதிரிலாம் வருவாங்க படிக்கிறதுக்கு. அதை பார்த்துட்டு நீங்க அவங்களதான் தேத்திக்கணும். அவங்கள அவங்களுடைய பிரச்சனைகளை பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தூசி மாதிரி ஒதுக்கிவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.